ஓம் சாந்தி. தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம். ஒரு சீடன் ஒரு ஜென் குருவிடம் வந்து சொல்கிறான், என்னை உங்கள் மடத்தில் சேர்த்து கொள்ளுங்கள், நான் நிறைய ஜென் தியானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். ஜென் தியானம் கற்றுக்கொள்வது அவ்வளவு எளிது கிடையாது. ஜென் தியானம் கற்றுக்கொள்ள மன ஒருமுகத்தன்மை தேவை. உனக்கு மனதை ஒருமுகப்படுத்த வருமா என்று குரு கேட்கிறார். இல்லை, எனக்கு மனதை ஒருமுகப்படுத்த வராது என்று சொல்கிறான். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றில் மனதை ஒருமுகப்படுத்தியிருக்கின்றாயா என்று கேட்கிறார். சீடன் ரொம்ப யோசித்துவிட்டு, எனக்கு செஸ் விளையாடும் போது மனம் ஒருமுகத்தன்மையோடு இருக்கும், நான் அனுபவம் செய்திருக்கிறேன், எனக்கு அது ரொம்ப பிடித்த விளையாட்டு, அதில் நான் ஒருமுகப்பட்டிருக்கிறேன், மற்ற எதிலும் என் மனம் ஒருமுகப்பட்டிருந்ததில்லை என்று சொல்கிறான். சரி, ஒரு போட்டி வைத்துக் கொள்ளலாம். இந்த மடத்தின் ஒரு துறவியோடு நீ செஸ் விளையாடு. நீ வெற்றி பெற்றால் உன்னை இந்த மடத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். 12 வருடங்களாக ஒரு துறவி தியானத்திலேயே அமர்ந்திருக்கிறார். தியானத்தில் மௌனத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்றுதான் தன் தியானத்தை முடிக்கின்றார். 12 வருடங்களுக்கு பிறகு உலக சேவைக்காக வெளி உலகத்திற்கு வருகிறார். அவரை அழைத்து வரும்படி இன்னொரு சீடரிடம் குரு சொல்கிறார். அந்த 12 வருடங்கள் முழுமையாக மௌனத்தில் தியானத்தில் மூழ்கி ஞானப்பழமாக, அன்பின் வடிவமாக, அமைதியின் வடிவமாக, பேரானந்தத்தின் வடிவமாக அவர் வந்து குருவை தலைவணங்குகிறார். குரு அமர சொல்கிறார். உனக்கு செஸ் விளையாட தெரியுமா என்று கேட்கிறார். அந்த சீடர் அவ்வளவு ஆனந்த புன்னகையோடு, ஏதோ சிறிதளவு தெரியும் என்று சொல்கிறார். சரி, இப்பொழுது 2 பேருக்கும் போட்டி. யார் தோற்று போகிறார்களோ அவர்களின் தலையை வெட்டி விடுவேன். நான் கருணையெல்லாம் காட்ட மாட்டேன். நான் உலகாய சாமியார் மாதிரி கிடையாது. நான் ஜென் துறவி. பொதுவாக ஜென் துறவிகளுக்கு இரக்கம் என்பதே கிடையாது, கருணை என்பதே கிடையாது. ஞாபகம் வைத்துக்கொள். நீ ஜெயித்தால் மடத்தில் சேர்த்து கொள்வேன். 2 பேரில் யார் தோற்றாலும் தலையை வெட்டி விடுவேன் என்று சொல்லி வாளை பக்கத்தில் வைத்து கொண்டார். புதிதாக வந்த சீடனுக்கு அதிர்ச்சி. இருந்தாலும் இவனுக்கு ஆசை, இந்த மடத்தில் சேர வேண்டும் என்று. இரண்டாவது, செஸ்ஸில் நான் வெற்றி அடைந்து விடுவேன் என்ற நம்பிக்கை. போட்டி ஆரம்பமாகின்றது. துவக்கத்தில் அந்த துறவி முன்னேற்றத்தில் போய்க் கொண்டிருக்கிறார். புதிதாக வந்த சீடனின் பாயிண்ட்ஸ் குறைந்து கொண்டே செல்கிறது. துறவியின் பாயிண்ட்ஸ் அதிகரித்து கொண்டே உள்ளது. அந்த துறவியின் முகத்தில் சலனமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் துறவியின் பாயிண்ட்ஸ் குறைய ஆரம்பிக்கின்றது. புதிதாக வந்த சீடனின் பாயிண்ட்ஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றது. ஒரு கட்டத்தில் இவன் வெற்றியடையப் போகிறான். முடிவு வந்துவிட்டது. சில நிமிடங்களில் இவன் ஜெயித்து விடுவான் என்ற காட்சி வருகிறது. அந்த நேரம் இவன் அந்த துறவியை பார்க்கிறான். அப்பொழுதும் அவர் முகம் அதே அன்போடும் அமைதியோடும், ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு குழந்தை முகம் மாதிரி இவனுக்கு தெரிகிறது. அவன் பார்க்கிறான், இப்பொழுது நான் ஜெயிக்கப் போகிறேன், என்னால் ஒரு மகான் சாக வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அவன் என்ன செய்கிறான் என்றால், வேண்டுமென்றே விட்டு கொடுக்கிறான். மடமடவென்று இவனுடைய பாயிண்ட் சரிகிறது. அந்த துறவி வெற்றியடைந்து விட்டார். இப்பொழுது ஆசிரமத்து குரு சொல்கிறார், 2 பேருமே வெற்றியடைந்து விட்டீர்கள். துறவியின் வெற்றியை விட உன்னுடைய வெற்றி மகத்தானது. ஏனென்றால் உன்னை விட உனக்கு மற்றவர் முக்கியமாக படும்போது உன்னுடைய தியாகம், கருணை, அன்பு உன்னை தெய்வமாக்கிவிட்டது என்று குரு சொல்கிறார். வாழ்க்கையிலும் அப்படித்தான். எப்போது நாம் மற்றவர்களை முக்கியமானவர்களாக பார்க்க ஆரம்பிக்கின்றோமோ, எப்போது நாம் மற்றவர்களுக்காக சில தியாகங்களை செய்ய ஆரம்பிக்கின்றோமோ, எப்போது அவர்கள் மீது நாம் கருணை இரக்கம் காண்பிக்கின்றோமோ, அப்போது நம் நிலையை தெய்வ நிலையாகவே மாற்றிவிடுகிறது. அது நம்மையும் காப்பாற்றி விடுகிறது, நம் எதிரியையும் காப்பாற்றி விடுகிறது. எனவே தியாகம் என்ற ஒன்று இல்லாமல் இந்த மனித சமூகமே கிடையாது.
வரலாற்று பக்கங்கள் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கலாம். எங்கெல்லாம் வெற்றி, செழிப்பு, சுதந்திரம் ஏற்பட்டிருக்கிறதோ, அதற்கு பின்னால் நிறைய பேருடைய தியாகம் என்பது அடங்கியிருக்கிறது. தியாகம் என்றால் என்ன? என்னை விட மற்றவர்கள் இந்த இடத்தில் ரொம்ப முக்கியம். மற்றவர்களை நாம் முன்னிறுத்தும்போது, மற்றவர்களுக்காக தனது வசதிகளை நாம் தியாகம் செய்யும்போது, பெயர், புகழ், அந்தஸ்தை தியாகம் செய்யும்போது, அதனால் அதில் ஏற்படக்கூடிய அந்த அன்பு, கருணை அந்த இடத்தை சொர்க்கமாக மாற்றிவிடும். ஓம் சாந்தி.